பொங்கல் எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை. ஏன்னா பொங்கலுக்கு தான் தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாள் லீவ் கிடைக்கும். வீட்டில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒருத்தரை கலாட்டா பண்ணி கேலி பண்ணி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். அப்படி எங்களை கேலி பண்ணுறதுக்கு கலாய்க்கிறதுக்கு ஒருத்தர் வராராமா. ஆனால் அவர் எங்ககிட்ட என்ன பாடுபட போகிறாரு, என்ன பாட நாங்கள் படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் வனிதாங்க, எவ்வளவு வாட்டி சொல்றது அந்த சுபா சப்போர்ட் பண்ணி பேசாதீங்கன்னு நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏன்டா இப்ப பதல் கத்திட்டே? ஏய் சும்மா இரு. சுபா பத்தி பேசினா உனக்கு என்ன அவ்வளவு கோவம் வருது? கொஞ்சம் அமைதியா இருடா. ஏன்டா அப்படி டென்ஷன் ஆவற? இல்ல நீங்க இதுலயே இல்ல அப்படி இல்ல. சரி இல்ல. எத்தனை தடவை சொல்றது உனக்கு சுபா பத்தி பேசாதேன்னு? உங்க காலையாவது நீங்க பேசாதீங்க. அது அப்படி பண்ணுங்க. நான் இவ்வளவு தூரம் வந்துட்டா சார்? எப்படி வேணாலும் போ வா. அங்க ரைட். ஃபர்ஸ்ட் லைன் போறோமா? ரோல் ஆக்ஷன். மா உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்றது அந்த சுபுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மா உன் கால்ல வேணாலும் விடுறேம்மா. ஐயோ இல்ல இல்ல. ஐயோ கட்டு கால்ல இப்படி விழுந்துட்டா? ஐயோ ஆண்டவா வாசலிசு என்ன இப்படி கால தோத்துறியா? சரி சார் என்ன சார், நான் நடிக்கிறேன் பாரு சார். அப்படி எப்படி ஊழல் பாருங்க சார். சார் எனக்கு சீரியல் நடிக்கணும் ஆசை சார். சார் இவங்க எல்லாம் அழுகுறாங்களே சார் அப்படின்னு 5 நிமிஷம் எனக்கு அழுதா கண்டுல அப்படிங்கிட்டு மேடம் உங்களுக்கு எல்லாம் கண்ணா வீங்கல. ஏன் மேடம் வீங்கல? யார் நீங்க? சார் இப்படிலாம் நிக்காதீங்க சார். நீங்க யாரு? நடிப்பு சொல்லி கொடுத்தேன் சார். எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, கலை பறித்தாயா, அங்கே கொஞ்சம் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சனா நீங்க நடிங்க சார். நீங்க எங்க சித்தப்பா மாதிரி நடிங்க. சித்தப்பாவா? ஆமா சித்தப்பா அப்பா சார். டைரக்டர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி நீங்க நடிங்க முதல்ல. நீங்க நடிங்க சார். சித்தப்பா மாதிரி நடிக்கணும்ல. நான் தான் சித்தப்பா. நான் அப்பி வெளியில தரல. செத்தப்பா. உன்னை சங்கில கட்டி போட்டு வச்சிருந்தேன். எப்படி தான்? ஐயோ நான் சித்தப்பா நல்லபடியா இருந்தா அப்பாக்கு மாதிரி இருக்கணும். இல்ல ஒத்துக்க மாட்டேன் சார். இவரு அடிக்கிறார் சார். சீரியல்ல சார் என்ன வேணா நடிப்பேன் சார். ஹீரோவா நடிப்பேன், காமெடியா நடிப்பேன், நாகேஷ் மாதிரி நடிப்பேன், சந்திரபாபு மாதிரி நடிப்பேன். சார் நல்லா நடிப்பேன் சார். நீங்க சொல்லுங்க. சகிலா மாதிரிலாம் பண்ண முடியாது சார். ஆம்புலன்ஸ் இல்லம்மா நீங்க எதுவா இருந்தாலும் நடிக்கிறோம். ஆமா சொல்லுங்க. நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா சொல்லுங்க. அப்ப நீங்க ஷகிலா மாதிரினாலும் ஷகீரா மாதிரி நடிக்க முடியாது. அதெல்லாம் முடியாது சார். ஒரு நிமிஷம் பேச விடுங்க. அதாவது கல்யாணத்துல போடுவாங்க பொங்கல், கல்யாணத்துல போடுவாங்க பொங்கல், கல்யாண பரிசு சீரியல பொங்கலோ பொங்கல் சார். இது பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. ஜாலியா வந்து கலாச்சாரம் சார். இப்ப நாங்க செங்கல் எடுத்து நீங்க பொங்கலோ பொங்கல். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடிக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க? அசிங்கமா இவ்வளவு கேவலமா யார் சொல்லி சார் பாக்க வியூவர்ஸ்க்கு தெரியும் சார். நீங்க இந்த இடத்துல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு லோன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு அழகா உள்ள போட்டு டைரக்டரை நிறுத்தி இந்த மாதிரி பண்ணி வேலையே நின்னு போச்சு. ஒரு ஹீரோ கல்யாண பரிசுடைய ஹீரோ, ஹீரோவுக்கு அப்பா நாங்க, ஹீரோவுடைய மாமா இவரு, அவங்க அம்மா இவங்க. அதான் உங்க அம்மான்னு கூப்பிட்டேன். ஒரு நிமிஷம் இவ்வளவு பேரை விட்டுட்டு இது வந்து யார் இதுக்கு இன்சார்ஜ்? உங்க ஆளுங்க யாரா இருக்காங்க கூப்பிடுங்க. இவர் தானே விஷயம் தானே? நீங்க வாங்க. சொல்லுங்க சார். சீரியஸா
சீரியல் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி கேட்டீங்கன்னாக்கா முன்னாடி நீங்கள் எதிர் முத்துப்பாண்டி பர்மிஷன் கேளுங்க. அவர் வந்து டேரக்டர் சொல்லிட்டோம். டேரக்டர் வந்து என்கிட்ட சொன்னப்போ எதிர் சீன் முடிஞ்ச பிறமா தான் எடுக்கணும். இல்லை ஐம் வெரி சீரியஸ். இல்லை இங்கே நாங்கள் சீரியஸாக சீன் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் பாட்டு இப்படி வந்துட்டு இப்படி தான் எல்லா ஆர்டிஸ்ட் மேலேயும் வந்து பண்ணிட்டு இருப்பீங்களா? அப்புறம் இல்லை பைக்ஸ் எடுத்தீங்கன்னா அதான் நான் தான் உங்களுக்கு மேலே கொடுத்தேன். இல்லைண்ணா நான் மேலே பைக்ஸ் கொடுத்தேன். சம்மந்தமே இல்லை எனக்கு. நீங்கள் தானே இன்சார்ஜ். ஆமாங்க நான் கூட்டு வரேன். இவர் பாட்டு வந்து லூஸ் மாதிரி எல்லாரும் மேலே விழுந்துட்டு இருக்காரு. இப்படிதான் விழுவாங்களா? யாருக்கு இவர் முதல்ல யாரு நான் கூட்டு வரேன் சார். என்னது ஐயா நீங்க நெல்ல எப்படி சொல்றீங்க சார்? நான் டென்ஷன் ஆயிட்டேன் சார். அவர் ஆக்சுவலி இப்பதான் மூடிக்கே வந்தாரு அவரு. நாங்க பிளான் பண்ணதே இவர் நிஜமா மூடு கொண்டு வை. வந்தாரு. சத்தியமா கேமரா பார்த்து சொல்ற 2 நிமிஷம் நீ கலக்கி போடவே இல்லையா? இப்போ கலாச்சது கலக்கி போடவே இல்லையா? உண்மையா சொல்லணும் சார். கலாயின பைண்டரே இல்லையா? நான் பைண்டர் மாதிரி நடிச்சேன் சார். நடிப்பு சார் இது. நடிப்பு அப்படியே ஊடுது. பைண்டர்ல உண்மையா பைண்டப்பா. அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். என் இதயம் கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜாலியாக கொண்டாடுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நான் அகிலா. சன் டிவியில் மத்தியானம் 2:30க்கு விஷன் டைம் ப்ரொடக்ஷன்ஸுடைய கல்யாண பரிசு சீரியல் வருது. அந்த சீரியலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. என்னுடைய சார்பாகவும் என்னுடைய சக கலைஞர்கள் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.